நம்ம பழனிக்கு பக்கத்துல 28 ஏக்கராவில் பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம பழனிக்கு பக்கத்துல தாளையூத்துல இருக்கிற சுப்பிரமணியா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் அது. நம்ம பழனில இருந்து உடுமலை போற மெயின் ரோட்ல பைபாஸ்லேயே தான் இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. +2 எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜ்ல படிக்கலாம் அப்படின்னு எல்லாம் தேடிட்டு இருப்பீங்க. முக்கியமா 90% பேர் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இன்ஜினியரிங் படித்தா தான் காலேஜ்லேயே நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். எல்லாருமே வந்து இங்கே காலேஜில் வந்து வேலைக்கு ஆள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் இன்ஜினியரிங் முடித்தாலும் வேலை தேடிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி 2 பேருடைய மனநிலைமையுமே அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தாலே உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காலேஜ் கிடைச்சா எப்படி இருக்குங்க? அப்படி ஒரு அருமையான காலேஜ் தான் நம்ம பழனி பக்கத்தில் தாளையூத்தில் இருக்க சுப்பிரமணியா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுற அத்தனை மாணவர்களுமே வந்து இங்கே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறாங்க. ஏகப்பட்ட கம்பெனிஸோட இந்த காலேஜ் வந்து டைப் பண்ணி மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பை கல்லூரியிலேயே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. மினிமம் 4 lakh per annum அப்படிங்கிற பேக்கேஜ்லேயே நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிறாங்க. 2009 ஆரம்பிக்கப்பட்ட சுப்பிரமணியா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பல ஆயிரம் மாணவர்களுக்கு கல்வி கற்று கொடுத்து முழுமையான பட்டதாரிகளாக மட்டும் இல்லாமல் அருமையான வேலையோடமும் அவங்கள இங்கிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த காலேஜோட ஒரு கிளாஸ் ரூமில் தான் நாம் இருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேஷன் முதற்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டாண்டர்டில் இருக்குங்க. பிஎஸ்சி டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த ஏரியாவிலே நம்ம சுப்பிரமணியா காலேஜில் மட்டும்தாங்க இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலோட ரிசப்ஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கும்போது ப்ராக்டிக்கலா எல்லா விஷயத்தையுமே இங்கேயே கத்துக்குவாங்க. ஒரு ஹோட்டல்ல அவங்க எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத சேம் இங்கேயே எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலோட ஷூட் ரூம். சேம் நம்ம ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல எப்படி ஒரு ஷூட் ரூம் இருக்குமோ அதே மாதிரியே எல்லாமே பக்காவா பில்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிக்கும்போது ஒரு விஷயத்தையுமே ப்ராப்பரா அவங்க கத்துக்கலாம். ஒரு இதை கிளீன் பண்றது எப்படி, எந்த திங்ஸை எங்க ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே பழக்கணுங்கிறதுக்காக சேம் ஒரு ஹோட்டல் மாதிரியே இவங்க பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வார்ட்ரோப். ஒரு ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி வார்ட்ரோப் வச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே இங்க பில்ட் பண்ணிருக்காங்க. ஒரு காலேஜுக்குள்ளேயே ஹோட்டல் பில்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இவ்வளோ வசதி பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வார்ட்ரோப். இந்த ரூமுக்குள்ள வந்தாலே ஒரு ஹோட்டல்ஸ்க்கு போன ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. பின்னாடி பாத்தீங்கன்னா பெட் எல்லாமே இருக்கு, சோஃபாஸ் எல்லாமே நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் எப்படி கிளீன் பண்ணி வச்சுக்கணும், எங்கெங்க எதை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே அவங்க கத்து கொடுத்துருவாங்க. ஒரு ஹோட்டல் அப்படின்னா கண்டிப்பா உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள கிச்சன் இருக்கும். இது பாத்தீங்கன்னா கிச்சன் ஏரியா. ரியலா உங்களுக்கு எல்லாமே நிறைய அடுப்பெல்லாமே வச்சிருக்காங்க. எப்படி அந்த இடத்துல சமையல் பண்றது அப்படிங்கறது எல்லாம் விசிபிளா அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக எல்லா மிஷினரிஸுமே அங்க உள்ள வச்சிருக்காங்க. இந்த ரூமுமே பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் ஏரியா. நிறைய உங்களுக்கு மீட்ஸ் எல்லாமே இருக்கும், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்றதுக்கான ரூம்ஸ் தான். ஃபுல்லா ஏர் கண்டிஷனர் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு ஹோட்டல்ல தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் தனியா அதுக்குன்னு ஒரு ரூம் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அண்ட் பார் இருக்கு. அதுக்கு போற டோரே பாத்தீங்கன்னா ஈஸியா 2 பக்கமும் அக்சஸ் பண்ற மாதிரியான டோர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்தையுமே பக்காவா கத்துக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கிற கோர்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் தாங்க. ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் படிக்கணும்னா நீங்க வேற எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம பழனிக்கு பக்கத்துல இருக்கிற சுப்பிரமணியா ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜுக்கே வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாரோட செட்டப்புங்க. ஒரு பெரிய ஹோட்டல் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் இருக்கும், பாரும் இருக்கும். ஸோ அந்த பாருக்குள்ளே எப்படி லிக்கர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து ட்ரைனிங்கில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. அடுத்து அதிக டிமாண்டபிள் அண்டு ரொம்ப ரேராக இருக்கிற கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஃபாரன்சிக் அண்ட் கிரிமினாலஜி. ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு ஸ்டாஃப்ஸு எல்லாமே இங்கே வந்து பக்காவாக இருக்குங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாரன்சிக் அண்டு கிரிமினாலஜியில் மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்குது. தனித்தனி லேப் வச்சுருக்காங்க. கைரேகையாகட்டும், ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறதாகட்டும், இல்லை இறந்த உடலை வச்சு எப்படி இது சூசைடா மர்டரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ஒரு கேஸை வந்து எப்படி நாம் எவிடன்ஸ் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் லெட்டர்ஸ் வச்சு எப்படி அது வந்து யாரோடது கரெக்டான லெட்டரா ஃபேக்கா அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ரூபாய் நோட்டுக்களை ஃபேக்கான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இதுக்கான
எக்யூப்மெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே பக்காவாக இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கம்ப்யூட்டர் லேப் தாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கே, ஃபீஸ் எல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு யோசிக்க வேண்டாங்க. யூஜி கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 7,000 rupees தான். மேக்ஸிமம் ஃபீஸே ஜஸ்ட் 25,000 தாங்க. அது போக இவங்க கிட்ட ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுமே அவைலபிளா இருக்கு. உங்க தலைமுறையில படிக்கிற ஃபர்ஸ்ட் பெண் பட்டதாரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப்புமே இருக்கு. எஸ்சி எஸ்டி இருந்தா அதுக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அலுமினி ஸ்காலர்ஷிப்புமே இருக்குங்க. நீங்க சிங்கிள் பேரண்டா இருந்தா அதுக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல நல்லா சைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு கூட ஸ்காலர்ஷிப் இருக்கு. அது போக எக்கனாமிக்கலா சஃபரா இருக்கிறவங்களுக்கு எங்களால சேர்ந்துட்டு படிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே படிக்கிறதுக்கு வாய்ப்பையும் கொடுத்து வேலை வாய்ப்பையும் வாங்கி கொடுக்குறாங்க. நல்லா படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் இயர்ல ஃபீஸ் கட்ட முடியாம டிஸ்கண்டினியூ ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்க வீட்டுக்கே போய் அவங்கள சப்போர்ட் பண்ணி படிக்கவும் வச்சு வேலையும் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இளைஞரத்தை இப்போ நம்ம மீட் பண்ண போறோம். ஸோ தம்பி பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய எடிசன் இங்கே சுப்பிரமணியா காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்னால டிஸ்கண்டினியூ ஆயிட்டாங்க. பட் காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்து 50% ஸ்காலர்ஷிப்பில் இவங்களுக்கு இங்கே படிக்க சான்ஸ் கொடுத்து இப்போ ஃபைனல் இயரும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பிளேஸ்மெண்ட்டும் ஆயிருக்காங்க. ஸோ தம்பிக்கிட்டே டீட்டெயில்ஸ் கேட்கலாம். தம்பி வணக்கம்ப்பா, சொல்லுங்க எப்படி காலேஜில் நீங்கள் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கீங்க? பிளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் டிஸ்கண்டினியூ அது உண்மைதான். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அப்புறம் மேம் கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க ஃபைனான்ஸ். அப்புறம் தென் வந்து ஒரு தேர்ட் இயர் முடிக்கும் போது பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து ஓவரால் எல்லா கம்பெனி கொடுத்தாங்க. ஒரு 5 or 6 கம்பெனிஸ் வந்துச்சு. எல்லா கம்பெனியும் ஓவரால் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க முடிச்சாலும் நீங்க போய் ஜாப் சேர்ந்துக்கலாம். சோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ நீங்க டிஸ்கண்டினியூ ஆகி உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்சூனிட்டி மேனேஜ்மென்ட்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ மேனேஜ்மென்ட்காகவும் ஒரு தேங்க் பண்ணனும் நீங்க கண்டிப்பா இல்லீங்களா? ஓகேப்பா, தேங்க்யூப்பா. தேங்க்யூ. இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கரிக்குலம், சிலபஸ், பாடத்திட்டங்களில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மாணவர்களுடைய தனித்திறமையை வெளிக்கொண்டு வர மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்து அதையும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே நல்லா ஷைன் பண்ணக்கூடிய மாணவர்களை ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உள்ளே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம வந்து லேடிஸ் ஹாஸ்டல் தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான ஹாஸ்டல் வந்து மிகுந்த பாதுகாப்போட அருமையான சாப்பாட்டு வசதியோடு இங்கே வந்து எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் ஏரியாங்க. இதுக்குள்ளே கிச்சனும் வந்துடுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே பெரிய கான்ஃபரன்ஸ் ஹாலுமே இருக்குது. ஸோ இவங்களோட கேம்பஸ் இன்டர்வியூவில் நிறைய கம்பெனிஸ் வராங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா KGISL, டெக் மஹிந்திரா, HCS, ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், SBI, ஜஸ்ட் டயல், ஃபாக்ஸ்கான், யூனிடெக், ஆட்டோசென்ஸ், யூனிலீவர், ரான்ஸ்டாட், டெல்ஃபி டிவிஎஸ் டெக்னாலஜிஸ், லிட்ராக், ஃபின்ட்ரெக், ஃப்ளைவிங், MMC இன்ஃபோடெக் சர்வீசஸ் அப்படின்னு மிகப்பெரிய கம்பெனிஸோட சுப்பிரமணியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டைஅப்பில் இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த கல்லூரியில் எந்த விதமான யூஜி கோர்சஸ், பிஜி கோர்சஸ் படித்தாலும் 100% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதிங்க. மிக பிரமாதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கிற இந்த கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹாலு, ஆஃபீஸ் ரூம்ஸு, சேர்மன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப கலைநயமாகவும் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செமினார் ஹால்ஸு, கான்ஃபரன்ஸ் ஹால்ஸு, மிக பிரம்மாண்டமான ப்ளே கிரவுண்ட்ஸு, என்ன ஸ்போர்ட்ஸ் வேணால் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், உபகரணங்களோட அதுக்கு தனித்தனி கோச்சஸ் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய காலேஜ், இத்தனை கோர்சஸ்ஸு, முக்கியமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரியில் நீங்கள் எங்கேயுமே கிடைக்காத ரொம்ப ரேரான, நம்ம ஏரியாவில் ரேரான கோர்சஸ் எல்லாம் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது கம்மியான ஃபீஸில். சார் தான் டாக்டர் கருப்புசாமி, சுப்பிரமணியா காலேஜோட பிரின்சிபலாக இருக்காங்க. சார்ட்ட வந்து காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். காலேஜை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக மேடம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வந்து டாக்டர் கருப்புசாமி. இந்த சுப்பிரமணியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வராக இருக்கிறேன். இங்கே காலேஜை பற்றி சொல்லணும்னா 2009 ஆரம்பித்த கல்லூரி. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கல்லூரி. கிட்டத்தட்ட ஒரு 16 யூஜி ப்ரோக்ராமும் 5-6 பிஜி ப்ரோக்ராம் வந்து எங்கள் காலேஜில் இருக்குது. இந்த தென் தமிழ்நாட்டிலே வந்து முக்கியமான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து 5-6 கோர்சஸ் இருக்கிற ஒரே கல்லூரி எங்கள் கல்லூரி தான். ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் கிரிமினாலஜி, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், இந்த மாதிரி வந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமாக ஈஸியாக வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கிற கோர்சஸ் வந்து நிறைய எங்கள் காலேஜில் இருக்குது. எங்கள் இதில் அதிகமான கிராமப்புற மாணவர்கள் வந்து படித்து பயன்படுற கல்லூரி. முடித்த உடனே வந்து எல்லா வேலைவாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருவோம்.
இது இல்லாமல் எங்கள் கல்லூரி மாணவர்கள் வந்து பல்வேறு வெளிநாடுகளிலும் பெரிய பெரிய அரசு அதிகாரிகளாகவும் இருக்கிறாங்க. அனைவரும் வந்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாணவர்களுக்கான பேருந்து வசதியோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்கோ எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. முக்கியமாக உலகத்தரம் வாய்ந்த ஃபெசிலிட்டிஸோட குறைந்த கட்டணத்தில். இன்றைக்கி நம்ம பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இவங்க என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன ரொம்ப டிமாண்டபிள் கோர்சஸ் இவங்ககிட்ட இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ 12th முடிச்சுட்டு எங்கே சேரலாம், எப்படி நம்ம படித்தோம்னா வேலை கிடைக்குங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம். சுப்பிரமணியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து சேர்ந்தீங்க அப்படின்னாலே போதும். 100% பிளேஸ்மெண்ட் அஷ்யூர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையுமே நம்ம பேசணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.